Hello friends, welcome to our channel Promise Crafts. இன்னைக்கு நம்ம சேனல்ல do it yourself pin up board தான் பார்க்க போறோம். இந்த pin up board செய்யிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன சைஸ்ல pin up board வேணுமோ அந்த சைஸ்ல வந்துட்டு நான் தெர்மோகோல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தெர்மோகோல் சைஸ் விட கொஞ்சம் பெருசா black chart எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த chart இருக்குதோ அந்த chart எடுத்துக்கலாம் பரவாயில்லை. நான் அதை எடுத்துட்டு நான் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். நான் ஒரு சைடு கேப் விட்டுட்டு நான் glue gun யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நான் இது மாதிரி ஒட்டிட்டு தான் ஒவ்வொரு பக்கமாக ஸ்டிக் பண்ணுறேன். ஏன்னா ஒரே தடவை 4 சைடு போட்டோம் அப்படின்னா அந்த க்ளூ வந்துட்டு சூடாக இருக்காது. சூடாக இல்லை அப்படின்னா நல்லா வந்துட்டு ஒட்டாது. அதனால் இது மாதிரி ஒட்டிட்டு பின்னாடி திருப்பி இது மாதிரி 4 சைடும் மடித்து விட்டுக்கிறேன். அப்போ தான் ஒட்டும் போது வந்துட்டு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஒட்டுறக்கு. அதுக்கப்புறம் நான் க்ளூ வந்துட்டு இந்த மடிக்கிற இடத்துலையும் அப்புறம் நம்ம ஒட்டுற இடத்துலையும் வந்துட்டு 2 சைடு க்ளூ போட்டு நான் இது மாதிரி மடித்து 4 சைடு ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் இது மாதிரி ப்ளூ கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் இஷ்டமோ அந்த கலர் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ப்ளூ கலர் ஷீட் எடுத்துகிட்டு அதில் ரவுண்டு கட் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் கட் பண்ணி அந்த ரவுண்டை 2ஆக ஃபோல்ட் பண்ணி அதுக்கு சென்டரில் கட் பண்ணிட்டு நான் இது மாதிரி கர்வ் ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். 2 சைடுமே வந்துட்டு நீங்கள் கர்வ் ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த போர்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பார்க்குறக்கு வந்துட்டு ப்ரைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இது மாதிரி செட்டப் பண்ணுறேன். நான் இது மாதிரி கர்வ் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு விரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அழகான பூ கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சைடு 2 பெட்டலுக்கு நடுவில் சென்டர் வரைக்கும் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பெட்டலில் பாதியை கட் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி சிசர் வச்சு இது மாதிரி இழுத்து விட்டோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பூ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது மாதிரி இழுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த பாதி கட் பண்ணோம் இல்லையா அந்த பெட்டல் அதில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு பக்கத்தாண்டி இருக்கிற பெட்டலுக்கு கீழே அதை வச்சு வந்துட்டு ஒட்டிடணும். இது மாதிரி வந்துட்டு ஒட்டிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகான பூ கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதுக்கு நான் சென்டரில் க்ளூ வச்சுட்டு அதில் ஹாஃப் கட் பால் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். சின்ன ஹாஃப் கட் பால் வந்துட்டு நான் அதுக்கு சென்டரில் ஒட்டிக்கிறேன். இது ஒட்டினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதே மாதிரி நிறைய பூ வந்துட்டு செஞ்சு எடுத்துக்கணும். நான் வந்துட்டு நிறைய பூ வந்துட்டு செஞ்சு எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் அந்த பூவையெல்லாம் ஒவ்வொன்றா வந்துட்டு அந்த போர்டை சுற்றி வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். எனக்கு வந்துட்டு இது மாதிரி போர்டை சுற்றி ஒட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக பூவாக அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இது மாதிரி ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு பூ செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா லேஸ் 4 கார்னரில் ஒட்டலாம். இல்லைனா வேறு டிசைனில் ஒட்டிக்கலாம். இல்லைனா வாசி டேப்ஸ் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் இஷ்டப்படி வந்துட்டு நீங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். எனக்கு வந்துட்டு பார்க்குறக்கு அப்படியே அழகாக பூவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்னால தான் வந்துட்டு நான் இது மாதிரி செஞ்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு மாதிரியான டார்க் ப்ளூ கலர். ஆனால் கேமராவில் பார்க்குறதுக்கு அவ்வளோ டார்க்காக தெரில. நான் இது மாதிரி ஃபுல்லாக அந்த போர்டை சுற்றி ஒட்டினதுக்கப்புறமே கொஞ்சம் பூ வந்துட்டு பேலன்ஸ் இருந்தது. அதை வேறு கிராஃப்ட்டுக்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வைக்கிறதுக்கு பின் வேணும் இல்லையா, அந்த பின் வந்துட்டு கடையிலேயே விற்குது. நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். இல்லை வந்துட்டு நம்ம குண்டூசி வச்சு ஒரு அழகான பின் செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு அதுக்கு வந்துட்டு இப்போ காட்டிகிட்ருக்கேன். அதுக்கு வந்துட்டு இது மாதிரி ஒரு சின்ன பூ எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு லீஃப் வந்துட்டு ஒட்டியிருக்கேன். பிங்க் கலர் பூ. அதுக்கு நடுவில் நம்ம குண்டூசி சாதாரண குண்டூசி இருக்கும் இல்லையா, அதை ஒட்டிட்டு அதுக்கு நடுவில் வந்துட்டு நான் ஹாஃப் கட் பால் ஒட்டிக்கிறேன். ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு பின் வந்துட்டு கிடச்சிடும். நார்மலான குண்டூசி ஒட்டுறதோட இது மாதிரி ஒட்டினோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். நான் இதே மாதிரி இமோஜிஸ் கூட ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான் வந்துட்டு நம்மளோட பின்னும் ரெடி ஆகிடுச்சு, பின் அப் போர்டும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட என்ன எழுதணுமோ அதை வந்துட்டு எழுதி ஒட்டியாச்சு. நம்ம பின் அப் போர்டு வந்துட்டு இதை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் இதுக்கு பின்னாடி டபுள் சைடட் டேப் போட்டு செவத்தில் வந்துட்டு ஒட்டியிருக்கேன். அது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். அண்ட் we love to create crafts. Stay home, stay safe, stay positive. Thanks for watching.